போயிடணும்னு நினைச்சு வந்து பார்த்தா உள்ள போயிட்டே இருக்கு. இங்க ஒரு எக்ஸ்டெண்டட் பிளேஸ் இருக்கு, வெளியில உட்காந்து சாப்பிடுற மாதிரி. ஸோ அவங்களோட மெஸ்குள்ள இருக்கிற கிச்சனுக்கு வந்திருக்கேன். எனக்கு இங்க ஃப்ரெஷ்ஷா மீன் மண்டை குழம்பு செஞ்சு தர போறாங்க. இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இங்க பின்னாடி வந்து ஒரு பாய்லர் இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் போகும். இதுல இருந்து ஒரு 4-5 மிஷின் அங்க இருக்கு. அங்க வந்து அரிசியை வேக வைப்பாங்க, அதுக்கப்புறம் பால் வேக வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இவ்வளோ பெரிய பாய்லர் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் எப்படி வந்து இட்லி ஸ்டீம் பண்ணோம்னா அதுல இருந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த புகை வரும்ல, அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான். ஆனா நிறைய ஸ்டீமருக்கு வந்து அது போற மாதிரி அவங்க இவ்வளவு பெருசா தயார் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் ஸ்கிராச் மீன் மண்டை குழம்பு எப்படி பண்ண போறாங்கன்னு எனக்கு காமிக்க போறாங்க. அங்க போய் பார்க்கலாம். வெரைட்டியா இங்க வந்து இவ்வளவு பெரிய அண்டால வந்து சாம்பார் குழம்பு அப்படிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டப்போ அது சாம்பார், இது வந்து சிக்கன் குழம்பு, அண்ட் இது வந்துட்டு மட்டன் எலும்பு கிரேவி, இது வெறும் சிக்கன் கிரேவி, அண்ட் இது வந்து வெஜ் குருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது பார்க்குறப்போ ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட அந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்காக வந்து அடுப்பு பற்ற வச்சு ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே போகலாம். மீன் மண்டை குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு முழு மிளகு, சோம்பு, வெந்தயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், மாங்காய், பூண்டு விழுது, தக்காளி, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், புளி தண்ணி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டு அரைச்ச தேங்காய், மீன் மண்டை போட்டு கொதிக்க விடணும். மீன் குழம்பு என் பிளேட்டுக்கு வர ரெடி ஆயிடுச்சு. Oh my god. ஒரு ஆளுக்கு கொடுக்கறதா ஊருக்கே சேர்த்து கொடுத்துருக்கீங்க. Oh my god. மட்டன் எலும்பு. ஓகே. காடை சுக்கா. வாவ். இவர்தான் இங்க இருக்கிறதுலே வேர்ல்ட் பெஸ்ட் ஷெஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேரு ராஜு சார். நீங்க இது செஞ்சதெல்லாம் நான் பார்த்தேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன் கொஞ்சம். நிஜமா சொல்றேன், எனக்கு தெரியுது நீங்க ஏன் பெஸ்ட் ஷெஃப் சொன்னாங்கன்னு. சூப்பரா இருக்கு. கிரேவி வந்து அது நீங்க தண்ணி போடாம அந்த புளியிலே வந்து கரைச்சி போட்டிருக்கீங்கல்ல, அது நல்லா தெரியுது. அது அந்த புளி டேஸ்ட் தான் வந்து எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து அது தூக்கல். சூப்பரா இருக்கு கான்செப்ட். செம்மையா இருக்கு. எனக்கு மீன்ல வந்துட்டு ஆக்சுவலா நிறைய பேர் ஃப்ரை விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு குழம்பு ரொம்ப பிடிக்கும். அந்த புளி டேஸ்ட்னால எனக்காக வச்ச இந்த ஒரு பெரிய மண்டைய பாருங்க. என் தம்பி கிட்ட சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் எப்பயாவது உனக்கு மண்டையில மூளை வரும்னு சொல்லுவான். கூல் மீன். கூல் மீன். எஸ், கூல் மீன். ஸோ இதுல வந்து முள் இருக்குமா? ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ஸோ இப்போ சாப்பிடும் போது இருக்காது. வாவ், ஒரே ஒரு சின்ன முள்ளு தான் இருக்கு. இது வந்து அந்த குழம்பு இல்ல, குழம்பு